யோ என்னையா ரீல் விடுறேன் 16 பெட்ரூம் 2 சென்ட்ல எப்படியா கட்ட முடியும்? தல சத்தியமா 2.5 சென்ட் இடம் தான். 1108 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஏரியா. 10க்கு 16 3 மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இல்ல தல, 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம். 16க்கு 16 அளவுல ஃபார்மல் லிவிங் ஏரியா, மேல 11க்கு 16 அளவுல ஃபேமிலி லிவிங் ஏரியாவும் இருக்கு. டைனிங் கம் கிச்சன் இருக்கு. எல்லா பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடுல ஒரு பெரிய பால்கனி, யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. அவுட்டர் பாத்ரூம் வீட்டை சுத்தி நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸும் இந்த இடத்துல பண்ணிருக்கோம் தல. யோ நீ சொல்றத பார்த்தா நம்பர் மாதிரி இருக்கு, நம்ப முடியாத மாதிரி இருக்குது. இது 2.5 சென்டா எனக்கு டவுட்டா இருக்கியா? அது செக் பண்றதுக்கு நான் டேப்பே கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரியா. வாங்க தல அளந்து பாத்துக்கலாம். சரி உன்னை நம்புறேன். ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தி காமி வா. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க நீங்க நம்ம பார்க்க போறோம். கரெக்டா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 2100 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK வீடா பிளான் பண்ணியிருக்கிறோம். டியூப்ளெக்ஸ் மாடல் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், மெட்டாலிக் ஃபினிஷிங்ல பெயிண்டிங் ஒர்க், அது போக ஸ்டென்சில் ஒர்க்லாம் ரெடி பண்ணி கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல டிசைன் பண்ணியிருக்கிறோம். நிறைய லைட்டிங் ஒர்க்கோட இருக்கும், பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். என்ட்ரன்ஸ்ல கார்டன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. வீட்டோட மெயின் கேட்டை பொறுத்த வரைக்கும் CNC கட் ஒர்க்ல MS ஸ்டீல்ல இருக்கு. எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். உள்ள வந்தோம்னா 2 கார் வந்து அடுத்தடுத்து தாராளமாக நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா 10க்கு 24 அளவில் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போதே போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்கோம். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான கிளாஸான ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ், சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ், பார்க்கிங் ஏரியாவோட பில்லர்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் மெட்டாலிக் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்கோம். வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஸ்பேஸ் இருக்கும். ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறோங்க. 3க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிக்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம். வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் நல்லா ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் டிசைனர் கிளாஸோட ரெடி பண்ணியிருக்கோம். டோரை சுற்றியும் கிரானைட் ஃப்ரேம் இருக்கும். டோருக்கு போகிறதுக்கு கிரானைட்டில் படிக்கட்டும் கொடுத்துருக்குறோம். டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோம்னா 16க்கு 16 ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியாவுக்கு தான் நம்ம முதல்ல ரீச் ஆகும். இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸான ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணி சீலிங்கில் CNC கட் ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணி அக்லரிக் ஷீட் பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்கோம். அழகான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்கிறோம். லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த மாதிரியான பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ உட்டன் டைப்பில் கொடுத்துருக்கோம். இது போக அந்த சைடும் நமக்கு ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது ஸ்டார்கேஸ் ஏரியாவில். ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் மல்டிமீடியா டிவி யூனிட் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வால் ஃபுல்லாமே லூவர் பேனலில் பேனலிங் ஒர்க் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட்டை ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் வித் ஸ்பாட் லைட்ஸோட. இந்த சைடு நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட். இன்டெக்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பூஜா கேபினெட்டில் இந்த மாதிரி படையல் போடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அடுத்து நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது இருக்கக்கூடிய இந்த வால் ஃபுல்லாமே ஸ்டென்சில் ஒர்க்கு, மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்கில் ஒரு டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா 8க்கு 16 கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் கிச்சன் ஸ்பேஸ், லெஃப்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு டைனிங் ஸ்பேஸ் வரைக்குமே வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டைல் ஒர்க் பண்ணி இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்கோம். டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜ்க்கு அந்த மாதிரியான வால் யூனிட் கொடுத்துருக்கோம். டைனிங் ஏரியாலேயே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட், பேஸ் யூனிட்டோட பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஏரியாவில் கவுண்டர் டாப்பை யூ டைப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான சிங்க்லாம் பொறுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டேப், அது பக்கத்தில் ஆரோ மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே செஞ்சிருக்கிறோம். கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துல வால் யூனிட் ஓப்பன் டைப்லையும் கொடுத்துருக்கோம், க்ளோஸ்டு டைப்லையும் கிளாஸ் டோர்ஸோட பிளான் பண்ணி மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் உட்டன் டோர். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல மர ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரியான வால் ஷெல்ஃபு, அது போக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் ஒரு சின்ன வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு நல்லா கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்கோம். சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிராண்டட் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி வச்சிருக்கிறோங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீட்டோட ஃபார்மல் லிவிங் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறோம். நல்லா வைடாக இருக்கும். ஸ்டெப் லைட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பார்க்க முடியும். அது போக இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸ் இருக்கும். நேச்சுரலான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு ஃபிக்ஸட் விண்டோஸும் கொடுத்துருக்கிறோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரும்போது ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணி அந்த இடத்துல மியூரல் ஆர்ட் ஒர்க்கு இந்த மாதிரியான டிசைன் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் 3D டிசைனில் செடிகள்லாம் தொங்குற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 11க்கு 16 அளவில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் நல்லா கிளாஸான டைல் ஒர்க்லாம் பண்ணி மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கோடு இருக்கும். இந்த சைடு ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனியும் இருக்குது. இது 2வது பெட்ரூம் இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்ன ஒரு ஷோகேஸ் யூனிட் பண்ணியிருக்கோம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்களா, இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமை பார்க்கவே தேவை இருக்காது. சேம் டிட்டோவாக தான். கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் கபோர்ட், அது போக வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்கிறோம்.
இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் டெயில் ஒர்க்கில் வந்து யூனிக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். 3வது பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அளவில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்குறோம். இதோட அளவும் 5க்கு 8 தான். வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறோம். அங்கேயே வந்து ரைட் சைடில் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. மாடிக்கு போகிறக்கான படிக்கட்டு வந்து எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்கிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்டென்சில் ஒர்க்கு, டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரொஃபைல் லைட்டோட. அது போக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைட் லுக்குக்காக இந்த மாதிரியான கிளாஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய 3 BHK வீடுங்க. நல்ல ஒரு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஸ்பேசிஸான வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா கூட தான் வீடு அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டோட விலை வந்து 69 லட்ச ரூபா. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.